இயேசுவின் நாமத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். आप सब लोगों को यीशु के नाम में बधाई देता हूँ. ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்மோட பேசும்படி ஜெபம் பண்ணலாம். आंख बंद करके प्रभु से प्रार्थना करेंगे. கர்த்தாவே, எங்களை ரட்சித்து மன்னித்து போஷித்து நடத்துகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். हमें उद्धार दिलाकर खिलाकर अभी तक चलाया आपका प्रेम के लिए धन्यवाद देते हैं. ஆண்டவரே, ஒரு களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல உங்க கையில நாங்க இருக்கிறோம். प्रभु, कुम्हार के हाथ में मिट्टी के जैसे हम आपके हाथों में है. எங்களை தொடர்ந்து உருவாக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். प्रभु, निरंतर हमें बनाने के लिए हम आपके हाथों में देते हैं. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலம் எங்களோடு இடைபட ஜெபிக்கிறோம். पवित्र आत्मा वचन के जरिए बात करने के लिए समर्पित करते हैं. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். यीशु के नाम से पिता, आमीन. உங்க மத்தியில் ஒருவேளை இந்த சாயந்தர நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒருவேளை என்ன உங்க மத்தியில் பேசலான்னு சொல்லி யோசித்தேன். अगर ये शाम के समय में क्या बात को लेकर बात करूंगा ऐसा करके मैंने विचार किया था. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து வரிசையாக அவங்க கூட பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. उत्पत्ति पहलावा अध्याय से लेकर निरंतर मैं आप लोगों से बात करना चाहता हूँ. இன்னைக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம். आज उत्पत्ति पहला अध्याय. அடுத்து இன்னொரு நாளைக்கோ இல்லை இன்னொரு நாள் நான் எடுத்தேன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம். और जब दूसरी बार जब प्रचार करूंगा उत्पत्ति दूसरा अध्याय को लूँगा. அந்த முழு அதிகாரத்தை அப்படியே பிரித்து எடுத்து நம்ம படிக்க போகிறதில்ல. அதிலிருந்து ஏதாவது நமக்கு தேவையான சில சத்தியங்கள். उस पूरा अध्याय को हम पढ़ तो नहीं पाएंगे, ध्यान कर तो नहीं पाएंगे, फिर भी उसमें से कुछ बातों को देखेंगे. அப்போ உங்களுக்கு அந்த ஒரு அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற இது அடுத்து போக போக உள்ள அதிகாரங்களில் என்ன இருக்குன்னு ஒரு சுருக்கம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். और आप लोगों को भी कुछ आइडिया मिल जाएगा कि उसमें क्या लिखा है. சரி, ஒருவேளை இன்னைக்கு உள்ள நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் எடுக்க போகிறேன். எந்த அதிகாரத்துலேருந்து கேள்வி கேட்பேன்? अगर आज थोड़ा देर के लिए मैं प्रचार करूंगा, मान लीजिए कौन सा अध्याय से प्रश्न उठाऊंगा. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துலேருந்து கேட்பேன், அவ்வளோதான். बस उत्पत्ति पहलावा अध्याय से. ஆமாம், கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. 1வது அதிகாரத்துலேருந்து ஒரு பரீட்சை இருக்கும். क्वेश्चन पेपर लीक हो गया. उत्पत्ति पहला अध्याय ரொம்ப ஈஸியாக இருக்கும், बहुत आसान रहेगा. சரி, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். उत्पत्ति पहला अध्याय को खोल के रखेंगे. வேதாகமத்தின் முதல் பக்கம், पवित्र बाइबल का पहला पन्ना है. இந்த அதிகாரத்தில் என்ன இருக்கிறது? தேவன் உலகத்தை சிருஷ்டித்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. इस अध्याय में क्या है? प्रभु के द्वारा सृजनहार बात लिखा है. தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள ஒரு வார்த்தையினால் உலகத்தை அப்படியே சிருஷ்டிக்கிறார். அவர் கஷ்டப்பட்டுலாம் உருவாக்கல, அப்படியே சொல்றாரு, உருவாகி விடுகிறது. कितना बड़ा सर्वशक्तिमान है परमेश्वर. वो बोला और वो सृज हो गया. அவர் ஒவ்வொன்றையும் பிராணிகள், பறவைகள், மீன்கள் என்று சொல்லி கருத்தாய் ஒவ்வொன்றையா சிருஷ்டிக்கிறார். प्राणियों को, पक्षियों को, मछलियों को अच्छा से सृष्टि किया. இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்களுக்கு சாயந்தரம் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். इस अध्याय से कुछ बातों को मैं आप लोगों के बीच में बताना चाहता हूँ. இந்த ஆதியாகமம் முதல் பக்கம், ஒருவேளை முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற எளிமையான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். बहुत आसान वचन है पहला वचन. आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की. இந்த உண்மையை அறிய ஒருவேளை கடவுளை நம்பாத விஞ்ஞானிகள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்லி தேடுகிறார்கள். विज्ञानी लोग आजकल भी बहुत जांच के देख रहे हैं कि दुनिया कैसे सृष्टि हुआ है. அவங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. वे लोग उसको पकड़ नहीं पाते हैं. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி இருந்தார். स्टीफन हॉकिंस करके एक बहुत बड़ा विज्ञान था. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். वो प्रभु को मतलब इनकार करने वाला है. ஆனால் விஞ்ஞானத்தின் சில பகுதிகளை அவர் நல்லா ஆராய்ந்து நல்ல விஷயங்களை மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறாரு. लेकिन वैज्ञानिक बातों को वो जांच कर लोगों को दिया है. அவருடைய ஒரு புகழ்பெற்ற புஸ்தகம் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ங்கிற கடைசியில் எழுதுறாரு, ஒரு நாள் மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வந்தான் என்பதை சீக்கிரமாய் கண்டுபிடித்து விடுவான் எழுதி இந்த புக்கை முடிக்கிறார். मतलब वो एक इतना प्रसिद्ध एक पुस्तक को लिखे हैं, उसमें मानव कैसे सृष्टि किया गया है करके उसमें बताते हैं. இந்த வேதத்தை நம்புகிற ஒரு எளிய விசுவாசிக்கு இந்த ரகசியம் ஏற்கனவே தெரியும். एक साधारण विश्वासी भी समझ जाएगा कि कैसे सृष्टि हुआ है. சண்டே கிளாஸ்க்கு போற ஒரு சின்ன பிள்ளைக்கு மனப்பாட வசனங்கள் தெரிஞ்ச பிள்ளைக்கு தெரியும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாருங்கிற உண்மை தெரியும். संडे स्कूल जाने वाला एक बच्चा भी जान जाएगा कि आदि में परमेश्वर आकाश और पृथ्वी की सृष्टि की करके. விஞ்ஞானத்துல இன்னைக்கு கடவுளுக்கு விரோதமான சில சிந்தனைகள் இருக்கிறது. लेकिन वैज्ञानिक बात में प्रभु के विरोध बात भी है. விஞ்ஞானத்தை ரெண்டா பிரிக்கலாம். நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம், இன்னொன்று தியரி, இப்படி இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானம். उसको वो लोग निरूप किए हैं और नहीं भी बोल पाते हैं. ऐसा करके दो कर सकते हैं. தண்ணியை கொதிக்க வச்சா 100 டிகிரியில் ஆவியாகும். இது ப்ரூவன் சயின்ஸ், நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம். पानी को अगर उबालेंगे
वो ऊपर उड़ जाता है, ये एक प्रकार का वैज्ञानिक बात है। ஆனா குரங்குல இருந்து மனுஷன் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது இட்ஸ் எ தியரி. ஏன்னா தெரியல, கடவுளுங்கிறது நம்ம மனிதனுக்கு மனதில்லை. அவன் யோசிக்கிறான், இப்போ எங்கேயாவது இருந்து மனுஷன் எப்படி திடீர்னு வந்திருக்க முடியும், அப்போ ஒருவேளை குரங்கு இவனும் பார்க்க ஒன்றா இருக்காங்க, குரங்குல இருந்து வந்திருக்கலாம், இப்படி தியரிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. நிரூபிக்கப்படாத விஞ்ஞானம். लेकिन बंदर से मानव आया है करके भी वो लोग बोलने के लिए बहुत कोशिश करते हैं, लेकिन वो ढंग से नहीं बोल पाते हैं। ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். மனிதனுக்குரிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் அங்கே இருக்கிறது. मानव का सारा सवालों का जवाब इसमें लिखा है, आदि में परमेश्वर ने सृष्टि किया। இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டு இருக்கிற ஒரு உலகம். ये दुनिया जो है प्रभु के द्वारा सृजा गया एक दुनिया है। அப்ப அவர் வைக்கிறது தான் ரூல்ஸ். प्रभु ने जो नियम बनाता है वही नियम बन जाता है। தேவன் படைத்த உலகம், தேவன் வைத்திருக்கிற சட்டங்கள் இதுதான் செல்லும் இங்க. प्रभु के द्वारा बना हुआ दुनिया है, प्रभु ही नियम बनाने वाला है। இந்த சட்டங்களை உடைக்க ஒரு மனுஷன் முயற்சித்தான்னா அவன் உடைஞ்சு போயிடுவான். इस नियम को जो तोड़ना चाहेगा वो टूट जाएगा। கிராவிடேஷனல் லா அப்படின்னு ஒன்று இருக்கு. புவியீர்ப்பு சக்தின்னு ஒரு நியமம் இருக்கிறது. ग्रेविटेशनल लॉ करके एक नियम है। அது என்ன சொல்லுது, ஒரு பொருளை மேல இருந்து போட்டா கீழே விழும். एक चीज को ऊपर से हम डालेंगे वो नीचे की ओर गिरेगा। இது தேவனுடைய படைப்பின் ஒரு பகுதி. ஒரு பொருளை பூமியில போட்டா அது புவியீர்ப்பு சக்தினால, கிராவிட்டினால கீழே விழும். இது தேவன் வைத்திருக்கிற ஒரு விதி. ग्रेविटी के चलते प्रभु के ओर से ये बना हुआ कार्य है। ऊपर से आप किसी भी चीज को डालेंगे वो नीचे की ओर गिरेगा ही। ஒரு மனுஷன் என்ன நினைக்க முடியாது, நான் கடவுள் என்னப்பா கடவுள், நான் கிராவிடேஷனல் லாவை உடைக்கிறேன்னு சொல்லி மாடியில இருந்து குதிச்சா அவங்கால் தான் உடையும். अगर इस नियम को कोई तोड़ना चाहकर छत पर से मैं गिरूंगा, नीचे नहीं गिरूंगा बोलेगा, वो टूट जाए। தேவனுடைய சட்டங்கள் கீழ்ப்படிஞ்சு ஆகணும், இல்லாட்டி அது நம்மளை உடைச்சிடும். अगर प्रभु का नियम को हम मानना है, नहीं तो वो नियम हमें तोड़ देगा। இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த தேவன், நம்மை சிருஷ்டித்தவர், நாம் எப்படி வாழ வேண்டும், எது சரி எது தப்பு எல்லாம் இதில் எழுதி வைத்து விட்டார். इस दुनिया को बनाया प्रभु, हम कैसे जीना है कैसे नहीं जीना है ये भी नियम इसमें लिखा है। 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். 10 आज्ञाओं को प्रभु ने दिया है। திருடக்கூடாது, चोरी नहीं करना, விபச்சாரம் செய்யக்கூடாது, व्यभिचार ना करना, இதெல்லாம் ஆண்டவர் சட்டங்களா வைக்கிறார். ये सबको एक कानून के रूप में प्रभु रखा है। இதை உடைச்சோன்னா நம்ம உடைஞ்சு போயிடுவோம். इसको तोड़ना चाहेंगे तो हम टूट जाएंगे। பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், எலிசாவுடைய அசிஸ்டன்ட் ஊழியர் கேயாசின்னு ஒருத்தர் இருக்கிறார். पुराने नियम में देखते हैं एलिया का जो सेवक है गेहजी करके एक जन है। ஊழியத்துக்கு தான் வர்றாரு, ஊழியம் செய்யணும்னு வர்றாரு. திடீர்னு அவருக்கு திருடுற ஒரு ஆசை வந்துடுது, பண ஆசை வந்துடுது. பொய் சொல்லி வெள்ளி இதெல்லாம் அங்கே வாங்கி ஒளிச்சு வைக்கிறார். सेवा करने के लिए ही आया था, लेकिन अचानक में पैसा का लालच उसके अंदर आ गया, सब सामान को छिपा के रखने लगा। களவு செய்யக்கூடாது, இச்சையாது இருப்பாயெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. चोरी ना करना, लालच ना करना करके प्रभु अपना नियम बताते हैं। என்ன இருப்போது கொஞ்சம் திருடினான்னு ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆண்டவருடைய லாவை உடைச்சு பார்க்குறாரு. चोरी करने से क्या हो जाएगा करके प्रभु का नियम को वो तोड़ना चाहा। அங்க படிக்கிறோம், குஷ்டம் அவனுக்கு வந்து விட்டதுன்னு எழுதியிருக்கு. वहाँ हम पढ़ते हैं गेहजी को कुष्ठ का बीमारी हुआ है करके। தேவனுடைய சட்டத்தை உடைக்கும் போது நாம் உடைக்கப்படுவோம்னு சில நேரம் உடனடியாக உடைக்கப்படுவோம், சில நேரம் இட் வில் டேக் அ டைம். ஒரு காலங்களுக்கு அப்புறம் அது நடக்கும். कभी कभी परमेश्वर तुरंत तोड़ देगा, कभी कभी थोड़ा टाइम में तोड़ेगा। கேயாசி திருடும் போது குஷ்டரோகம் உடனே வந்துருச்சு. गेहजी चोरी किया, तुरंत उसको कोढ़ की बीमारी हुआ। ஒருவேளை நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன், திருடி பார்க்குறேன், ஒருவேளை உடனே இன்னைக்கு குஷ்டரோகம் வராமல் இருக்கலாம். अगर मैं आज चोरी कर कर देखूंगा तुरंत मेरे को कोढ़ की रोगी तो नहीं हो सकता है। நான் நினைச்சிடக்கூடாது கடவுள் இல்லை போல, அவர் சட்டங்கள்லாம் இயங்கலை நினைச்சு என்ன நானே ஏமாத்திடக்கூடாது. तुरंत मैं नहीं सोचना है कि इस दुनिया में प्रभु नहीं है। அதோடைய கிரியைகள் அது இந்த காலத்துல கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஒருவேளை இரக்கத்தினால இன்னைக்கு எனக்கு குஷ்டத்தை கொடுக்காம இருக்கலாம், ஒரு நாள் என்ன வந்து பிடிச்சிடலாம். भले वो दया करने वाला है, लेकिन एक ना एक दिन हमें वो तोड़ने वाला प्रभु भी है। தேவன் படைத்த உலகம், அவர் கொடுத்த திட்டங்கள் சட்டங்கள் அதற்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்பதை இந்த முதல் பக்கங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ये पहला पन्ना हमें ये याद दिला रहा है कि प्रभु का नियम को हम मानना जरूरी है। முதல் வசனத்தில் பார்க்கிற முதல் வார்த்தை ஆதியிலே தேவன் அப்படின்னு எழுதியிருக்கு. पहला वचन का पहला शब्द में आदि में परमेश्वर लिखा है। In the beginning God, முதன்மையாக தேவன் இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. आदि में परमेश्वर है करके ये वचन हमें बताता है। வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. प्रकाशित वाक्य पहला अध्याय 8वां वचन में प्रभु कहते हैं मैं अल्फा और ओमेगा हूँ. அல்பாங்கிறது அன்னைக்கு உள்ள கிரேக்க மொழியில இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஏ அப்படின்னு இருக்கிற மாதிரி முதல் எழுத்து அல்பா, இங்கிலீஷ்ல கடைசி ஏபிசிடியில் ஜி அல்லது இசட்னு சொல்றது போல அங்க இருக்கிற ஒமேகா கிரீக்ல உள்ள கடைசி வார்த்தை. वहाँ देखते हैं जो ग्रीक भाषा में आज अंग्रेजी के जैसे ये के जैसे और इजट के जैसे उन दिनों में उस भाषा के अनुसार वो लिखा गया है. நான் அல்பா, நான் தான் ஆரம்பம், நான் தான் ஆதியா இருக்கிறேன். मैं ही प्रथम है करके प्रभु बताते நான் हैं. தான் ஒமேகா, நான் தான் அந்தமுமா இருக்கிறேன், முடிவா இருக்கிறேன். मैं ही ओमेगा अंतिम भी मैं ही हूँ करके प्रभु बताते हैं. உலகம், தேவதூதர்கள், மனிதன், சிருஷ்டிப்பு, பறவைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து ஆரம்பம் பெற்று தேவனுக்குள் முடிய போகிறது. இந்த ரெண்டு பிராக்கெட் கடையில உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. प्रभु से ही शुरू हो करके प्रभु में ही अंत होने जा रहा है ये दुनिया की सारे चीजें. மனுஷன் ஒத்துக்கலாம், கடவுள் இருக்கிறான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லிக்கலாம், என்னனாலும் செய்யலாம். ஒரு நாள் அந்த ஒமேகாவை அல்பாவாக ஆதியாகவும் சொல்லப்பட்ட தேவனை ஒரு நாள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே மனிதன் ஒமேகாவாக பார்க்க போகிறான். एक दिन जरूर इंसान प्रभु को अल्फा के रूप में ओमेगा के रूप में देखने वाला है. ஆதியிலே தேவன், आदि में परमेश्वर, தேவன் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். परमेश्वर सारे चीजों को सृष्टि किया. நமக்கு புதிய ஏற்பாடு இன்னும் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன? नया नियम में और भी हम देखेंगे तो யோவான் 1:3 यूहन्ना पहला अध्याय उसका 3रा वचन में சகலமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு எழுதி இருக்கு. सब कुछ यीशु मसीह के द्वारा सृजा गया है. தேவன் திரியேக தேவனாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக நித்தியமாக தேவனாய் இருக்கிறார். அவர் त्रिएक परमेश्वर है जो अनंत काल के लिए रहने वाला प्रभु है. பிதாவாகிய தேவன் கட்டளை இடுகிறார், परमेश्वर पिता आज्ञा देते हैं, குமாரன் மூலமாக அந்த கட்டளை நிறைவேறுகிறது, पुत्र के द्वारा वो आज्ञा पूरा होता है ஆவியானவர் அந்த சிருஷ்டிப்பின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். திரியேக தேவன் ஒன்றாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். और पवित्र आत्मा उसमें उंडेल रहा है और तीनों मिलकर इस काम को करते हैं. ஆதியிலே தேவன், आदि में परमेश्वर ने, தேவன் எல்லாவற்றிலும் முதன்மையானவர். परमेश्वर सबसे प्रथम है. கொலோசியர் 1வது அதிகாரம், कुलुसियों पहला अध्याय, கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். कुलुसियों पहला अध्याय उसका 18वां वचन में देखेंगे तो அதில் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கு, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. वही देह अर्थात कलीसिया का सिर है लिखा है. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர் அப்படின்னு எழுதியிருக்கு. वही आदि और मरे हुए में से जी उठने वालों में पहलौठा की सब बातों में वही प्रधान ठहरे. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலம் சிருஷ்டிக்கப்படுது. यीशु के द्वारा सब चीजें सृष्टि की. சபைக்கு தலையாய் இருக்கிறார், அவர்தான் மேன்மையாய் முதன்மையாய் இருக்கிறார். कलीसिया का सिर है, प्रथम है. அங்க உள்ள வார்த்தை எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அப்படிங்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. वहां लिखा है यीशु मसीह के बारे में सब बातों में वही प्रधान ठहरा लिखा है. முதல்வர் இந்த உலகத்துல யார்? प्रधान व्यक्ति कौन है? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, परमेश्वर का पुत्र यीशु मसीह है. இது எதுக்காக நான் சொல்றேன்? क्यों इसको आज बोल रहा हूं? மனிதனுக்கு எப்பயுமே ஆசை தான் முதல்வனா இருக்க வேண்டும், எல்லாருக்கும் மேல இருக்கணும், என்ன பெரிய ஆள் 4 பேர் பார்க்கணுங்கிற ஆசை மனுஷனுக்குள்ள எப்பயுமே இருக்கும். मानव के अंदर हमेशा एक आशा है कि सब लोग मुझे देखना है, मैं ही प्रथम रहना है. ஏதோ ஒரு சின்ன வேலை, कुछ काम है, நான் அதை திறமையா செய்றேன், उसको मैं अच्छा से நான் निपटाता தான் हूं, முதன்மையானவன் அப்படிங்கிற எண்ணம் வரும். लोग मुझे ही देखना है करके एक विचार करते हैं. ஆனா இங்க பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் முதல்வரா இருக்கும்படி யார்? இயேசு கிறிஸ்து தான் முதல்வரா இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையை இந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. लेकिन यहाँ इस वचन में देखते हैं सब बातों में वही मतलब यीशु मसीह ही प्रधान है. ஆதியிலே தேவன், आदि में परमेश्वर है. தேவனுக்கு தான் முதலிடம், परमेश्वर का ही पहला स्थान அவருக்கு है. தான் சகல துதிகன மகிமை. उसी का सारे स्तुति आदर और महिमा. அந்த தேவனுக்குரிய மகிமையை தேடுறோம், அந்த முதன்மையான இடத்துல இருக்கிற விரும்புறோம். நான் மேல இருக்கேன், என்னை நீ பாரு, நான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே நம்ம பெரிய ஆபத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். मैं बहुत बड़ा व्यक्ति हूँ, मुझे ही सब लोग देखना है, ऐसा सोचेंगे तो हम खतरा में है. 3 யோவான் நிருபம், பைபிளோட கடைசி பக்கங்கள் வரும்போது 3 யோவான் எடுத்துக்கங்க. 3 यूहन्ना की पुस्तक पत्री. அங்கே யோவான் ஒரு சபைக்கு சில விஷயங்களை எழுதுறார். அங்கே இருக்கிற ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுதுறார். वहाँ यूहन्ना एक कलीसिया को लिखता है, लेकिन एक व्यक्ति उसको ग्रहण नहीं कर पा रहा है. 3 யோவான் 9 தியோத்ரேப்பு அப்படிங்கிற ஒரு சபையில ஒரு கிறிஸ்தவரை குறித்து அங்கே எழுதுகிறார். वहाँ 3 यूहन्ना की पहला 9वां वचन में
थियोप्री के बारे में लिखता है। நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. वहाँ दियुत्रेफेस के बारे में मैंने कलीसिया को कुछ लिखा था, पर वो बड़ा बनना चाहता। இந்த தியோத்திரேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தன்னை ஏதோ பெரிய ஆள் நினைச்சுக்கிறார். முதன்மை நான் தான் ஃபர்ஸ்ட், ஏன் நான் சொல்றதான் கேட்கணும் சர்ச்சில் அப்படின்னு அங்கே ஒருத்தர் ஒரு ஆர்டர் ஒரு மெம்பரை பார்க்குறோம். वो कलीसिया में एक ऐसा व्यक्ति को देखते हैं दियुत्रेफेस करके, वो अपने को बड़ा बनाना चाहता है। அப்போஸ்தலனாகிய யோவானை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கன்னு பாத்துக்கங்க. प्रेरित यूहन्ना को भी वो ग्रहण नहीं कर रहा है। कैसा व्यक्ति है இயேசு देखिए। கிறிஸ்துவின் 12 சீஷர்ல ஒருத்தர் திவ்ய வாசகன் என்று சொல்லப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் எழுதக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவானை அற்பமா நினைக்கிறார். நான் தான் ஏன் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி யோவானை கூட தள்ளி விடுகிறார், எங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் என்று எழுதுகிறார். 12 चेलों में से एक है यूहन्ना, लेकिन इसको भी वो ग्रहण नहीं कर पा रहा है। दियुत्रेफेस करके व्यक्ति है देखिए। பிரதான தூதன் ஒரு நாள் நான் தேவனை போல இருப்பேன் அப்படின்னு நினைச்சு அவன் தான் பிசாசா மாறுறான்னு சொல்லி பைபிள்ல பாக்குறோம். एक दूत अपने को मैं परमेश्वर के समान बनूंगा सोचा, आखिरी में वही शैतान बन गया। முதன்மையா இருக்க விரும்புறோம், நான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்னைக்கு வருதோ நம்ம வீழ்ச்சி அன்னைக்கு ஆரம்பமாயிருச்சுன்னு அர்த்தம். अगर प्रधान ठहरने का इच्छा करेंगे, उसी दिन से हम गिरने शुरू करेंगे। கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர வளர தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். मसीह जिंदगी में बढ़ते बढ़ते नम्रता को सीखना है। போன வருஷம் நான் நினைச்சேன் கொஞ்சம் பெரிய ஆள் நான் நினைச்சேன். पिछले साल तक मैं सोच रहा था अपने आप को இந்த बड़ा வருஷம் கொஞ்சம் व्यक्ति, ஜெபம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சிட்டேன். लेकिन ये साल में प्रार्थना और बाइबल पढ़ता हूँ। ஐயோ நான் ஒன்னும் அவ்வளோலாம் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு வசனங்கள் எனக்கு அப்படியே சொல்லி கொடுக்குது. वचन मुझे सिखा रहा है कि मैं बहुत बड़ा व्यक्ति तो नहीं இன்னும் हूँ। படிக்க படிக்க கற்றுக் கொடுக்கும் நான் ஒன்றும் இல்லைங்கிறத வசனம் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். और भी हम बाइबल को ध्यान करेंगे, हम कुछ भी नहीं है करके समझ जाएंगे। முதன்மையா இருக்கிற இடம் தேவனுக்குரியது, கிறிஸ்துவுக்குரியது. प्रधान जगह परमेश्वर का है, यीशु मसीह का है। ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல சில தாட்ஸ் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். उत्पत्ति पहला अध्याय में कुछ बातों को हम देख रहे हैं। மனிதனுடைய எல்லா தேடுதலுக்கும் உரிய பதில், உலகம் எங்கே இருந்து வந்ததுக்கு என்கிற பதில் எளிய வார்த்தைகளிலே ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்து விட்டார். मानव का सारे सवालों का जवाब यहाँ प्रभु आसानी में दे दिया है। நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பைபிள்ல நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்திற்கு விரோதமான ஒரு வார்த்தை கூட பைபிள்ல கிடையாது. यहाँ ऐसा विज्ञान के बातों के विरोध में बाइबल में हम एक भी बात को नहीं देखते हैं। சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு உலகம் தட்டையானது, ஃபிளாட் வேர்ல்ட் அப்படின்னு உலகத்துல நம்பிக்கொண்டிருந்தார்கள். मतलब कई सदियों के पहले दुनिया जो है ऐसे फ्लैट है करके सोचे थे। எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வேத வசனங்களிலே, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசன புத்தகங்களிலே பூமி உருண்டை என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. लेकिन यशाया ऐसे पुस्तकों में देखते हैं भूमि जो है वो गोला है करके हम देखते हैं। எப்படி ஏசாயாவுக்கு தெரியும் பூமி உருண்டைன்னு? அவர் ராக்கெட்ல போய் மேல இருந்து பார்த்தாரா? यशाया रॉकेट से भूमि को देखा है क्या? उसको कैसे मालूम है गोला है करके? உண்டாக்கின தேவனுக்கு தெரியுமே இது உருண்டையா தட்டையான்னு. அவர் சொல்றாரு பூமி உருண்டைன்னு, அவர் ஈஸியா சொல்றாரு. அதனால அதை ஏசாயா எழுதி விட்டார். सृजनहारा परमेश्वर को पता है, प्रभु ने बोला, यशाया ने लिखा। இன்னைக்கு விஞ்ஞானத்திலே ஒருவேளை வேதத்திற்கு புறம்பானது என்று போதிக்கப்பட்டால் அது நான் மறுபடியும் சொல்றேன், நிரூபிக்கப்படாத தியரிஸ். अगर आजकल भी कई लोगों का जो बातें हैं वो उसका कोई आधार नहीं है। இந்த வேதத்தை கையில் எடுக்கும்போது இந்த முதல் பக்கத்தை நம்புறதுல நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துட்டா அடுத்து வர்ற பக்கங்களை நம்புறதுக்கு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும். अगर इस पवित्र बाइबल का पहला पन्ना में ही हमको संदेह है तो दूसरा आने वाला पन्ना में भी हमको जरूर கிராம होगा। மிஷனரி இயக்கம், சிறுவர்கள் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறோம். छोटे बच्चे और जवानों के बीच में हम सेवा करते हैं। ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது வரலாம். स्कूल जाने वाले स्टूडेंट्स लोगों को मिलना पड़ता है। அவங்க கேள்வி கேட்டால் சொல்ல தெரியணும். நமக்கு குரங்குல இருந்து வந்தான்னு போட்டிருக்கேன், அது என்ன, அப்போ பைபிள் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்லி தர்றதுக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். अगर वे लोग बंदर से मानव आया है करके अगर सवाल उठाएंगे, उनको समझाने के लिए हमें मालूम होना चाहिए। அப்படிப்பட்ட சில சந்தேகங்களுக்கு அந்த வாலிபன் மனசுல இருந்து அது சரியானா தான் அடுத்து அவன் இயேசு மேல விசுவாசம் வைப்பான், ஜெபம் பண்ணுவான். ऐसा उनका संदेह क्लियर होगा तभी वो जवान लोग जो है आजकल यीशु को विश्वास करेंगे। இஎல்எஸ் சிஎல்எஸ் ஏதோ இல்லைங்க, அவருக்கு விஞ்ஞானமும் விவிலியமும் அப்படின்னு ஒரு புக்லாம் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. वैज्ञानिक बात और पवित्र बाइबल करके एक पुस्तक இந்த மாதிரி புக்ஸ்லாம் தேடி வாசிச்சோம்னா இருக்கும். சயின்ஸுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தேடி கொஞ்சம் நம்மளை நாலெட்ஜபிள் ஆக்கிட்டோம்னா சீஷர்களை உருவாக்குவதற்கு அதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். मतलब साइंस क्या कह रहा है, बाइबल क्या कह रहा है, ये दोनों को जानना भी कभी कभी जरूरी है। உண்மையான ஏதாவது சந்தேகம் இருக்கா நீங்க என்கிட்ட கேட்கலாம். अगर कुछ आप लोगों को भी संदेह है तो मेरे से पूछ सकते हैं। தெரிஞ்சது சொல்லுவேன், தெரியாது வேற தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்ல முடியும். जो मैं जानता हूँ उसको बोल सकता हूँ, जो नहीं जानता जो जानने वालों से मैं पूछ के भी समझा सकता हूँ। தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறார்.
प्रभु सब कुछ को सृष्टि किया, அவர்தான் எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர். वही सबसे प्रधान ठहरा है. தேவன் படைத்த உலகம் தேவன் கொடுத்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும், அல்லது சட்டங்கள் நம்மை உடைத்து விடும். प्रभु का दुनिया है, प्रभु का नियम है, हम मानना है, नहीं तो हम टूट जाएंगे. கடைசியா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். आखिरी में इसमें एक बात को बताना चाहता हूं. ஆதியா 1வது அதிகாரம் उत्पत्ति पहला अध्याय. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க, ஐடென்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. वहाँ अंग्रेजी में एक शब्द को बोला जाता है आइडेंटिटी करके. ஐடென்டி கார்டு, ஸ்கூல்ல உள்ள ஐடென்டி கார்டு, அதை பத்தி நம்ம பேசல. मतलब स्कूल में आइडेंटिटी कार्ड है वो नहीं. செல்ஃப் ஐடென்டி, நான் யாருன்னு என்ன நினைக்கிறேன், सेल्फ आइडेंटिटी मतलब मैं कौन हूँ करके बताना. நான் பணம் நிறைய வச்சிருந்தா என்ன நினைச்சுக்கிட்டேன், நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு நினைச்சு அதுல ஒரு பெருமை இருக்கும் எனக்கு. और पैसा ज़्यादा होने से मैं अमीर हूँ करके सोचते हैं. ஒரு வேலை வெட்டி இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேனா, ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட, என்ன உலகம் ஒரு வேலை இல்லை சாப்பாட்டுக்கு ரூபாய் அப்படின்னு என்ன நினைச்சு தாழ்வு மனப்பான்மையோட இருப்பேன். अगर काम नहीं है, भोजन नहीं है तो कंगाल समझते हैं. ரொம்ப அழகா இருக்கேன், அதை குறித்து ஒரு பெருமை இருக்கலாம். अगर कोई बहुत सुंदर है उसके बारे में एक गर्व होगा. வயசாக ஆக அந்த அழகு குறையுதா, அதுல ஒரு பயம் வரும். ஐயோ அழகு குறையுதே, சுருக்கம் விடுதே, முடி நரைக்குதே, பயம் வரலாம். उम्र होते होते चेहरा थोड़ा डाउन हो रहा है, मेरा बाल पूरा सफेद हो रहा है, ऐसा करके डर हो सकता है. படிப்பு இருக்கு இல்ல, இதை வச்சு நான் யாருன்னு எனக்கு நானா ஒரு மதிப்பு போட்டுக்கலாம். पढ़ाई है या नहीं, ऐसा करके अपने आप को बहुत सारे लोग मानते हैं. உலகம் இப்படிதான் ஐடென்டி கிரியேட் பண்ணுது. நீ யார் அப்படின்னு கேட்டுட்டு உலகம் இப்படிதான் பதில் சொல்லுது. நீ படிச்சிருக்கியா, நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்கு, உன்னால என்ன சாதிச்சிருக்க முடியும், இதை வச்சுதான் நீ யார், உன்னுடைய ஐடென்டி அப்படின்னு உலகம் சொல்லுது. दुनिया के हिसाब से तुम कितने पढ़ाई किए हो, कितना सुंदर हो, क्या तुम्हारा कौशल है, ये सब बातों के बारे में ही बताता है. இதெல்லாம் மாறி போயிடும். लेकिन ये सब बदलने वाला चीजें हैं. ஷேக்ஸ்பியர் ரிச்சர்ட் டூன்னு ஒரு பிளே எழுதுறாரு, ஒரு நாடகத்தை எழுதுகிறார். शेक्सपियर ने एक कार्य को लिखते हैं अपने, ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து ஒரு அதை நாடகமா எழுதியிருக்கிறார். एक हकीकत बात को ड्रामा के रूप में लिखे அந்த இரண்டாம் ரிச்சர்ட் வாழ்க்கையில ஆட்டம் போட்டு ராஜாவா இருக்கிற காலங்களில் ஒழுங்கா இல்ல, இன்னொருத்தன் வந்து ராஜ பதவி எடுத்துக்கொள்ளுகிறான். दूसरा रिचर्ड जो है राजा रहने के समय में ढंग से नहीं किया, दूसरे व्यक्ति राजा बना. அவர் சென்டென்சிங் ஜெயிலில் உள்ள போட போற நேரத்தில் ஒரு கண்ணாடியை கேட்டு விடுறாரு, ஒரு கண்ணாடி கொடுங்க நான் என்னை பார்க்கணும் அப்படிங்கிறார். उसको जब जेल में डालने के समय में मतलब दर्पण में अपने को देखना चाहा. அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு சொல்றாரு, இந்த முகத்துக்கு ஆயிரக்கணக்கானோர் இவ்வளவு நாள் எனக்கு முன்னாடி நடுங்கினாங்க அப்படின்னு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அவரா கேட்கிறாரு. अपना चेहरा को दर्पण में देखकर, ये चेहरा को देखकर इतने सारे लोग डरे थे क्या? நீதான் ராஜா, நீதான் பெரியாள்னு என்ன சுத்தி ஏமாத்தினவங்கலாம் அவங்களுடைய வஞ்சனைகள்லாம் கேட்டு கேட்டு நான் பெரியாள்னே நம்பி இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். அந்த கண்ணாடியில் தன்னை பார்த்துட்டே சொல்றாரு. दर्पण में देखने के बाद ही इसको पता चला है कि लोगों का कहना को ही मैं सुन सुनकर मैं राजा इतना दिन बना हुआ हूँ. அதை சொல்லிட்டு கண்ணாடி கீழே போட்டு உடைச்சிட்டு சொல்றாரு, ரிச்சர்ட் இன்னைக்கு நீ இதுதான் உடஞ்சு போயிட்ட, நீ ஒன்றும் இல்லைன்னு தனக்கு தானே சொல்லிட்டு அவர் ஜெயிலை நோக்கி போறாரு. फिर उसको तोड़ दिया, मतलब फोड़ दिया और जेल में चला गया. அப்ப அந்த ஐடென்டிங்கிறது எங்க இருந்து வருகிறது மனிதனுக்கு? आइडेंटिटी कहाँ से मानव को मिलता है? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எங்கே இருந்து கிடைக்கிறது? एक परमेश्वर का बेटा को कहाँ से मिलती है? ஆதியாகமம் 1:27. उत्पत्ति पहला अध्याय 27वां वचन में लिखा है, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். तब परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप के अनुसार उत्पन्न किया. இதை பரவசத்தோட எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? को बहुत बड़ी आनंद के साथ इसको कभी पढ़े हैं क्या? பைபிள் ரெண்டு வகையா படிக்கலாம். बाइबल को दो प्रकार से पढ़ सकते हैं. பைபிள் படிக்கலாம். ऐसे ही पढ़ सकते हैं. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். हाँ, आदि में प्रभु सृष्टि किया. தேவன் தம்முடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார். हाँ, प्रभु अपने स्वरूप के अनुसार सृष्टि किया. இன்னொரு வகையா படிக்கலாம். लेकिन दूसरा एक तरीका भी है, புல்லரிச்சு படிக்கலாம். इतना मनपूर्व से हम पढ़ भी सकते हैं. தேவன் தம்முடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படியே புல்லரிச்சிடும், ஐயோ என்னைய தேவன் தம்முடைய சாயலாய் சிருஷ்டித்தாரா, அப்படி அதை நினைச்சு பூரிச்சு பைபிள் படிக்கிறது. मतलब परमेश्वर ने अपने स्वरूप के अनुसार मुझे बनाया है क्या, मुझे उत्पन्न किया है क्या, ऐसे ही मतलब आत्मा में भरपूर होकर भी पढ़ सकते हैं. எல்லாருமே அப்படி படிக்க ஆரம்பிச்சிடும். புல்லரிச்சு பைபிள் படிக்கணும். सब लोग मनपूर्व से पढ़ने का आदत होना चाहिए. ஒருத்தர்லாம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறாரு. பைபிள் படிச்சுட்டு சந்தோஷம் தாங்க முடியாம என்ன செய்ய தெரியாம பைபிளை பிடிச்சு கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறது. एक जना ऐसा बाइबल को पढ़ने के समय में किया कि इसको गले लगाकर बाइबल को मतलब चुमा भी दिया. பைபிள் ஏதாவது வசனம் புரிஞ்சிச்சுன்னா அதை கொண்டாடுறதுக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடுவேன் இப்படி ஒருத்தர் எழுதுறாரு. ஒரு பைபிள் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எழுதுறாரு. बाइबल का वचन जैसे वो समझता है, तुरंत एक चॉकलेट को खाया करता था, इतना खुशी. ஏதாவது புது சத்தியம் கிடைச்சிருச்சா அதை செலிப்ரேட் பண்றதுக்கு அங்க ஊஞ்சல்ல போய் ஒரு 5 நிமிஷம் ஆடுவேன். அந்த சந்தோஷத்தினால என்ன செய்யறதுனே
தெரியாது. அதெல்லாம் பைபிள் படிக்கிறாங்க பாருங்களேன். अगर कुछ नया सत्य मिल गया तो तुरंत झूला में जाकर झूलने लगता था, इतना वो आनंद मनाता था। உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. आपका जो वचन है मेरा दिल का खुशी है। நீங்க வாழ்க்கையில எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு கவலை இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா மேபி இதை நீங்க மிஸ் பண்றீங்க. இந்த பைபிளை வாசிச்சு என்ஜாய் பண்றது உங்க வாழ்க்கையில மிஸ் பண்ணீங்கன்னா உங்களை எதுவுமே சந்தோஷப்படுத்த முடியாது. अगर आपका दिल में दुख है, अगर आपका दिल में चिंता है, आप बाइबल को आनंद के साथ नहीं महसूस कर रहे हैं। நீங்க யாரு, நான் யாரு? आप कौन है और मैं कौन हूँ? தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள், परमेश्वर के स्वरूप के अनुसार उत्पन्न किए गए हैं। இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்கிறத நீங்க புரிஞ்சு தியானிச்சு புரிய ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் ப்ராசஸ். படிச்ச உடனே நமக்கு அப்படி ஒன்றும் புரிஞ்சிடாது. இது ये कितनी बड़ी भाग्य की बात है करके हम समझना है प्रतिदिन। எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், இது எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில புரிய புரிய பரவசமாயிரும். कितनी बड़ी भाग्य है करके हम समझते समझते हमें आनंद लगेगा। பைபிள்ல நமக்கு கொடுக்கப்படுற ஐடென்டிட்டி தேவனுடைய சாயல் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. हमारा आइडेंटिटी ये है कि प्रभु के स्वरूप के अनुसार उत्पन्न किए गए ஒருவேளை हैं। பாவத்தினால் அந்த சாயலை மனிதன் இழந்து விட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அது புதுப்பிக்கப்படுகிறது. भले पाप करते हुए हम इस स्वरूप को खोए थे, लेकिन यीशु मसीह के द्वारा वो फिर हमें मिला है। இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஐடென்டிட்டி, ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. अगर आज यीशु मसीह को विश्वास करेंगे तो हमें ये आइडेंटिटी दिया गया है कि हम परमेश्वर के संतान है। இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள் ஆக போறோம். அவருடைய சொத்தெல்லாம் ஒரு நாள் நம்மளும் சேர்ந்து சுதந்திரிக்க போறோம்னு ஒரு வார்த்தை எழுதி இருக்கு. मतलब ऐसा लिखा है यीशु मसीह का जो संपत्ति है वो सब एक दिन हमारा हो जाएगा। தேவனுடைய சாயல், प्रभु के स्वरूप में இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை, आज प्रभु के संतान है தேவனுடைய சுதந்திரவாளியாய் ஒரு நாள் மாற போகிறோம். और एक दिन प्रभु का पुत्र बनने जा रहे हैं। ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னோடு கூட சிங்காசனத்தில் இருப்பீங்கன்னா ஏதோ சொல்றாரு, என்னன்னே புரியல, ஆனா அதுவும் உண்மைதான். प्रभु बोलते हैं मेरे साथ तुम लोग सिंहासन पर बैठोगे। இந்த வசனம்லாம் பைபிள்ல இருக்கு. ये सारे वचन बाइबल में लिखा है। பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட என் இருதயத்திற்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் பதிய ஆரம்பிக்க ये सब पवित्र आत्मा के द्वारा हमारा दिल में ग्रहण करते என்ன करते குறித்த ஐடென்டிட்டின்னு இருக்கிற கவலைகள் எல்லாம் மாறி போயிடும். मेरे बारे में जो मैंने आइडेंटिटी रखा हूँ वो सबको दूर कर दूंगा। சப்ப மூக்க பத்தி கவலை இருக்காது. जो नाक टेढ़ा ठीक नहीं है वो चिंता नहीं है। கண்ணு கொஞ்சம் கோண கவலையா இருக்காது. आंख थोड़ा ठीक नहीं है तो भी हम चिंता नहीं करेंगे। முடியெல்லாம் விழுந்து மொட்டையாயிருச்சு, அதுல நம்ம சோர்ந்து போயிட மாட்டோம். बुरा बाल मेरा उतर गया, टकलू बन गया तो भी कोई चिंता नहीं எங்க அப்பா करेंगे। ஊர்லயே பெரிய ஆளா இருந்தாரு, பணக்காரர் இருந்தா, நீ காசெல்லாம் போச்சு, அதை நினைச்சு கவலைப்பட மாட்டோம். मेरा पापा अमीर था, अभी सबको खोया था तो भी हम चिंता नहीं करेंगे। இன்னைக்கு நிறைய காசு இருக்கு, ஆடிட மாட்டோம். आज बहुत सारा पैसा है, नाचेंगे भी नहीं। பெரிய அறிவு இருக்கு, அழகு இருக்கு, ஆடிட மாட்டோம். दिमाग है, सुंदर है, नाचेंगे नहीं। நம்முடைய ஐடென்டிட்டி, நாம தேவனுடைய சாயல், தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஐடென்டிட்டி நினைக்கும் போது வாழ்க்கையில மற்றது குறித்து, நம்மளை குறித்த குறைகளை நினைச்சு கவலைப்பட மாட்டோம், நிறைகளை குறித்து பெருமை பாராட்ட மாட்டோம். प्रभु के स्वरूप के अनुसार हम बनाए गए हैं करके आइडेंटिटी को पता चल जाएगा तो हम गट्टी के बारे में भी चिंता नहीं करेंगे, भरपूर के बारे में भी खुशी नहीं होंगे। நம்ம கூட இருக்கிறவங்களை நேசிக்கிறது இந்த ஐடென்டிட்டியை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி ஆயிரும். ये आइडेंटिटी को समझ जाएंगे तो हमारे साथियों को प्रेम करना भी आसानी बात है। யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், याकूब की पत्री 3रा अध्याय, நம்ம நாக்க கவனமாய் பயன்படுத்தணும்னு சொல்லப்பட்ட பகுதி. जीभ के बारे में वहाँ लिखा हुआ है। யாக்கோபு 3:9 சொல்றாரு, நம்முடைய நாவை வச்சு நாம் அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனால் சபிக்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரை இப்படி இருக்கல் ஆகாது அப்படின்னு நாங்கள் எழுதியிருக்கு. मतलब एक ही जीभ से हम किसी को आशीर्वाद भी देते हैं, किसी को श्रापित भी देते हैं, स्तुति भी और गाली गोज भी एक ही जीभ से निकलता है। ऐसा नहीं होना चाहिए। ஆண்டவர் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. प्रभु इसको ग्रहण नहीं करने वाला है। 1000 ஸ்தோத்திர பலி, 2000 ஸ்தோத்திர பலி நான் சொல்லலாம். अगर जितना भी हम स्तुति 1000 भी क्यों ना बोले, இன்னொரு மனுஷனை சபிக்கிறேன், எரிச்சலா பார்க்கிறேன், கோபமா இருக்கிறேன், மன்னிக்கல, அந்த துதிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு இந்த பகுதிகளில் பார்க்கிறோம். अगर किसी एक मनुष्य को मैं श्रापित देता हूँ, अपने मन में मनपूर्वक से ग्रहण नहीं कर रहा हूँ, वो सब फालतू होगा। ஏன் யார் மேலேயும் நான் கோபமா இருக்க கூடாது, ஏன் எல்லாரையும் மன்னிக்கணும், ஏன் யாரையும் சபிக்க கூடாது, क्यों सबको मैं प्रेम करना है, क्यों किसी को भी गाली गोज नहीं देना है। சங்கரன் மேல எனக்கு கோபமா இருது, அவரை நான் பயங்கரமா திட்டுறேன், எனக்கு பிடிக்காம போயிருது. अगर ये शंकर भाई के ऊपर बहुत मेरे को गुस्सा है, मैं गाली गोज देता हूँ, வசனம் சொல்லுது தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட
பண்ணப்பட்ட சங்கரை நீ இப்படி வெறுக்கிறாயே அப்படின்னு சொல்லி வசனம் என்னை கண்டிக்கிறது. அது பெரிய தப்புன்னு பாவம்னு சொல்லி வசனம் சொல்லுது. लेकिन वचन कहता है कि क्यों प्रभु के स्वरूप में सृष्टि किया गया वो भाई को तूने गुस्सा किया है करके वचन பைபிள் बताता है। சொல்லுகிற உண்மை, ஒரு நாட்டின் பிரதம மந்திரியா இருக்கட்டும், நம்ம தெருவில் உள்ள பிச்சைக்காரனா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். देश का प्रधानमंत्री और एक भिखारी दोनों प्रभु के स्वरूप सृष्टि किए गए हैं। நமக்கு பிடிச்ச ரொம்ப பிரியமான நண்பரும் சரி, பிடிக்காம ஒரு நமக்கு எதிராக இருக்கிற ஒரு நபரும் சரி, ரெண்டு பேரும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். हमारे दोस्त भी और हमारे भैरव भी दोनों प्रभु के स्वरूप के अनुसार उत्पन्न किए गए हैं। எல்லாரையும் மன்னிச்சு தான் ஆகணும், எல்லாரையும் நேசிச்சு தான் ஆகணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி. सबको हम क्षमा करना है, सबको हम ग्रहण करना है। मसीह जिंदगी का यही अर्थ है। இந்த தாட் நமக்குள்ள இருந்தா, अगर ये विचार हमारे अंदर हो तो கிறிஸ்துவின் சபையாகிய ஒரு சரீரமாய் நம்ம இணைந்து வாழ்வது, ஊழியம் செய்வது எளிமையா இருக்கும். मसीह का कलीसिया के रूप में जुड़ना, सेवा को करना एक आसानी बात होगा। இல்லாட்டி வாழ்க்கையே நரகமா மாறிடும். नहीं तो जिंदगी एक नरक के जैसे बन जाएगा। ஜான் பால் சார்ட்ரே அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு நாட்டு பிலாசபர், தத்துவ சாஸ்திரி இருந்தார். जान पाल साकर के एक तत्व वाला ऐसा लिखता है, நோ எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஒரு நாடகம் எழுதுறாரு. मतलब नो एग्जिट ऐसा करके एक नाटक को उसने लिखा। வெளியே போக வழியே கிடையாது. என்ன நாடகம்னா, நரகத்துக்குள்ள ஒரு 3 பேரை பிடிச்சு போடுறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அதுதான் அந்த நாடகம். मतलब बाहर जाने का कोई रास्ता नहीं है। नरक में 3 लोगों को डाले हैं, वो लोग आपस में बात कर रहे हैं। நரகம் எப்படி இருக்குன்னா, அழகான ஒரு ரூம், ஒரு சோஃபா நீட்டா போட்டு இப்படி இருக்கும். இதான் நரகம், இதான் அப்படின்னு நரகத்துல விட்டு போயிடுவாங்க இந்த 3 பேரையும். नरक कैसा रहेगा? एक सोफा रहेगा, एक रूम रहेगा, अच्छा जगह है करके उनको छोड़ देते हैं। இது எழுதினவர் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர். जो लिखने वाला है वो प्रभु नहीं है करके मानने वाला है। அப்ப அந்த 3 பேரும் அந்த அழகான ரூம் சோஃபால உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க, நரகம்னா ஏதோ தீலா இருக்கும், யாரோ வந்து நம்மளை கம்பி வச்சுலாம் குத்துவாங்க, நாங்க நல்லா இருக்கே சோஃபா, நீட்டா இருக்கே அந்த ரூம் அப்படின்னு முதல்ல பேசிக்கிறாங்க. वो तीनों लोग आपस में बात करने लगे कि नरक तो आग होगा, भयंकर होगा, सोच रहे थे, लेकिन अभी तो अच्छा है करके आपस में बात कर रहे हैं। அடுத்து போக போக தெரியுது, ஒருத்தரை பத்தி ஒருத்தரை பேசுறது, அவங்க இவங்களை பார்க்கறது, அவன் ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்கான், எனக்கு அவன் பார்வையே பிடிக்கல, இப்படி ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமாய் நாட்கள் செல்ல செல்ல பிடிக்காம மாறுது. கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க, நரகம்னா இதுதான், ஹெல் இஸ் அதர் பர்சன், மற்றவன் தான் நரகம் அப்படின்னு ஒரு முடிவோட வந்து நாடகத்தை முடிக்கிறார். फिर वो 3 लोग दिन बढ़ते बढ़ते एक दूसरे के साथ लड़ाई करने लगे और एक के लिए दूसरा जो है नरक के बराबर वो बन गया है। கிறிஸ்து இருதயத்தில் இல்லாவிட்டால், அன்பு இல்லாவிட்டால், மற்றவர்கள் தேவ சாயலில் இருக்கிறார்கள் என்கிற இந்த உணர்வு நமக்குள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்காவிட்டால், கிட்ட இருக்கிறவங்க நமக்கு பிடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். இன்னைக்கு நமக்கு பிடிக்கிறவங்க கூட நாளைக்கு பிடிக்காம போயிடலாம். अगर मसीह का प्रेम और मसीहा हमारे अंदर अगर नहीं है तो जो बगल में है उनके ऊपर भी हम प्रेम नहीं कर सकते हैं और आने वाला दिन में बैरी भी हो जाएगा। வருஷங்களுக்கு முன்னாடி என் பிள்ளை தான் வாழ்க்கைன்னு சொன்னவர் எனக்கு இப்போ ஒருத்தர் ஞாபகம் வர்றாரு. कई सालों के पहले एक जन बोला था मेरा बच्चा ही मेरा दुनिया है बोल रहा था। இன்னைக்கு அவனுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, அவன் எக்கடாவது கெட்டு போட்டோம். அதே பிள்ளையை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை பார்க்குறேன். लेकिन आज वही व्यक्ति अपनी बेटी के बारे में बोल रहा है कि उससे और मेरा कोई लेन देन नहीं है, कोई मैं संपर्क नहीं है बोल रहा है। என்னை சுற்றி இருக்கிறவள் தேவ சாயல், இப்படி பார்த்தாதான் நான் தப்பிப்பேன் முதல்ல. मतलब मेरे चारों ओर के लोग प्रभु के स्वरूप के अनुसार उत्पन्न किए गए हैं, ये जानना है। நம்மளை சுத்தி இருக்கிற நாட்டின் பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வந்துடும். नहीं तो जाति भेदभाव देखना, ये सारे बातें दुनिया की बातें जो है हमारे अंदर भी आ जाएगा। நம்முடைய ஊழியத்தில் ஒரு நபரை குறித்து வெளியே இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு மனஸ்தாபம். हमारे सेवा संस्था के एक व्यक्ति है के बारे में किसी बाहर व्यक्ति को एक बात था, என்கிட்ட ஃபோனில் பேசினாரு, वो जो बाहर व्यक्ति है वो உங்க मेरे को ஊழியர் फोन சரியில்லை, किया, आपका सेवा ठीक नहीं है। ஏதோ நான் கவனிச்சேன், பிரச்சனையே இல்லை, அவன் மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனை. அவன் கடைசியாக சொன்னது அவன் ஜாதி புத்தியை காமிச்சிட்டான் அப்படின்னா. वो आखिरी में वो व्यक्ति बोलने लगा कि वो वहाँ पे जाति के बारे में मैं देखता हूँ करके। ஒவ்வொரு ஜாதி நினைச்சுக்கிறது தான் நல்ல ஜாதி, மற்றவெல்லாம் மோசமான ஜாதின்னு இந்த உலகம் நினைச்சிட்டு இருக்கு. वो अपने मन में सोचने लगा कि ये जाति के लोग अच्छा रहेंगे, वो जाति के लोग अच्छा नहीं है, ऐसा करके எல்லா विचार किया। ஊர்க்காரன் நினைச்சுக்கிறான் தான் ஊர்க்காரன் நல்ல ஊர், அடுத்த ஊர்க்காரன் நல்லவன் இல்லை நினைச்சுக்கிறான். और सब गांव वाले भी ऐसे सोचते हैं मेरा गांव वाले ठीक है और बगल वाला गांव वाले अच्छा नहीं है। நாகர்கோயில்ல பொண்ணே எடுக்க மாட்டேன்பா அப்படின்னு இங்கிட்டு உள்ளவங்க சிலர் சொல்லுவாங்க. या यहाँ वाले कोई बोलते हैं नागरकोइल करके जगह में लड़की लेना ही नहीं है करके। சிவகாசியில் உள்ளவங்க சொல்லுவாங்க விருதுநர்ல பொண்ணே எடுக்க மாட்டேன், ஏதோ இவன் ரொம்ப நல்லவன் மாதிரி, இவன் மோசமானவன், அவன் நினைச்சுக்கிறது பெரிய ஆள் மாதிரி. यहाँ का बगल वाले गांव वाले इस गांव के बारे में बोलते हैं, ऐसा करके हर कोई अपना गांव के बारे में अच्छा, दूसरा गांव के बारे में बुरा समझते हैं। ஊழிய செய்ய வந்திருக்கிறோம், हम सेवा करने आए हुए हैं। இங்க நம்ம இந்த வளாகத்துல பார்க்கிற ஒவ்வொருவரும் यहाँ इस परिसर में
देखते हैं हर कोई, நாளைக்கு புதுசா 2 பேர் வரலாம். कल 2 लोग नया से आ सकते தேவ हैं. சாயலின்படி உள்ள மனிதர்கள் வர்றாங்க, அப்படி பார்க்கணும். उनको देखने के समय में प्रभु के स्वरूप के अनुसार वो लोग है करके देखना है. இல்லாட்டா नहीं है तो சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். छोटा मोटा समस्या भी आएगा. ஊர் பிரச்சனை வரும். நீ மதுரைக்காரன் தானே, உனக்கு அறிவு இருக்கான்னு ஒருத்தன் கூட சண்டைக்கு போயிடுவேன். तू वो गांव का है, तेरा दिमाग वैसे ही लगेगा. நீ ஹிந்திக்காரன் தானே, ஹிந்திக்காரன் பூரா இப்படித்தான் அப்படின்னு ஹிந்திக்காரங்களை நான் நினைச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருவேன். अगर मैं हिंदी वालों को ऐसे समझूंगा, हिंदी वाले अच्छा नहीं है करके, तो वैसे ही मेरा दिमाग में होगा. ஒரு கடிந்து பட்சித்து அழிஞ்சு போவீங்கன்னு பைபிள் சொல்லுது. ऐसा बाइबल कहता है कि ऐसा जो आदत है आखिरी में मृत्यु की ओर चलाएगा. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु के स्वरूप के अनुसार हम सृजे गए. இதை விட பெரிய ஐடென்டிட்டி நமக்கு தேவையில்லை. इससे बढ़कर आइडेंटिटी हमें जरूरत नहीं है. நம்மளா அப்படி காலரை தூக்கி விட்டு நான் பெரிய ஆளுன்னு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல காண்பிச்சிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. हम अपने को बड़ा करके दिखाने का कोई जरूरत नहीं है. மற்றவர்களை நேசிப்பது எளிமையாயிரும். தேவ சாயல்ல இருக்கிறாங்க, நான் தேவனுக்கு பயந்து அவர்களை நான் கனப்படுத்த வேண்டும், மன்னிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமா இன்னைக்கு நினைவுபடுத்துகிறார். अगर इसको हम समझ जाएंगे तो हर कोई को ग्रहण करना ये एक आसानी बात के रूप में हमारे लिए होगा. இன்னைக்கு முடிஞ்ச நைட்டு ஃப்ரீயா இருந்தா நாளைக்கோ இந்த முதல் அதிகாரத்தை ஆதியாகமம் நீங்க ஒருக்க படிச்சு பார்க்கலாம். आज रात में और कल भी समय निकाल कर उत्पत्ति पहला अध्याय को ध्यान करिए. முடிஞ்சா 2வது அதிகாரத்தை ஒரு ரீடிங் விட்டீங்கன்னா அடுத்து நான் வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அதில் ஒரு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கலாம். बनेगा तो उत्पत्ति दूसरा अध्याय को भी आप लोग एक बार पढ़ के आना है. இந்த இடத்துக்கு வரும்போது தாகத்தோட வந்தீங்கன்னா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். अगर इस जगह में आने के समय में प्यास के साथ आएंगे तो प्रभु आपको पानी पिलाएगा. ஆமாம் இவர் வந்துட்டாராக்கும் அப்படின்னு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி தண்ணி கிடையாது. நீங்கள் உட்காந்து டைமும் வேஸ்ட்டு, தாகத்துக்கு தண்ணியும் கிடைக்காது, ஆவிக்குரிய தண்ணி அப்படியே நீங்கள் போக வேண்டியதா 1 மணி நேரம் இங்கே வெட்டியாக உட்காந்துட்டு. या तो फिर अरे ये आ गया क्या, ऐसा अगर सोच कर आएंगे आपका जिंदगी भी फालतू होगा और आपका समय भी बर्बाद होगा. ஜெபத்தோடு செய்தி கேட்க வர்றீங்க, प्रार्थना के साथ साथ यहाँ आना நம்ம है. வாழ்க்கையில் உள்ள பயங்களுக்கு இங்கிருந்து ஆண்டவர் அதற்குரிய மாற்று மருந்து தைரியத்தை கொடுப்பார். आपका जिंदगी के लिए दवाई यहाँ मिलेगा. கவலை, எதிர்காலம் என்ன செய்ய போகிறோம், அதெல்லாம் மாற்றக்கூடிய சத்தியங்களை உங்களுக்கு ஆண்டவர் இங்கிருந்து பேசுவார். நீங்கள் தாகத்தோட ஜெபத்தோட ஆண்டவரை என் கூட பேசுங்கன்னு சொல்லி இங்கே வந்தீங்கன்னா भविष्य का चिंता दुख तकलीफ सबका दवाई प्रभु यहाँ से देगा अगर प्रार्थना के साथ आएंगे तो. கண்களை மூடி ஜெபிப்போம். आंख बंद करके प्रार्थना करें. அன்பின் பிதாவே, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, उत्पत्ति पहला अध्याय के लिए हम धन्यवाद देते हैं. அல்பாவும் ஒமேகாவுமான மகிமையான தேவனை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். आप अल्फा और ओमेगा महिमा परमेश्वर को देखते हैं. உண்மையே முதன்மையாக நாங்கள் வைத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே எங்களை இந்த வேளையில அர்ப்பணிக்கிறோம். आपको ही प्रधान जगह में हम रखे हम मानते हैं. எங்களை சுற்றி தேவசாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட, ஒருவேளை விழுந்து போனாலும் அவர்கள் தேவசாயலாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட மனிதர்களை இன்னும் நேசிக்க இருதயத்திலிருந்து அன்பு கூற இந்த இரவு வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். हमारे चारों ओर के लोगों को प्रेम करने के लिए हृदय पूर्व से समर्पित करते हैं. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த சத்தியங்கள் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் பதியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். अच्छी भूमि पर गिरे हुए बीज के समान फल लाए प्रभु. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन.